வணக்கம். செல்வகுமாரின் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதாவது புதுச்சேரி மாநில ஆய்வறிக்கை 2025 மே 17 சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். முதல்ல மாஹேயை பார்ப்போம். மாஹேயை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு இன்றைக்கு கொடுத்து ஓய்ந்திருக்கிறது. இருந்தாலும் விட்டு விட்டு மழை இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைய விட நாளை கனமழை பொழிவு காத்திருக்கிறது மாஹேக்கு. நாளையிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்க போகிறது. வெப்ப நீராவி இன்றைக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக நுழைவது நாளை வடக்கு கேரளா வழியாக நுழையும். திங்கட்கிழமை வடக்கு கேரளாவும் அரபிக்கடலோரம் வழியாக நுழையும். இதன் காரணமாக கண்டிப்பாக வரக்கூடிய ஞாயிறை விட திங்கட்கிழமை மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும். ஆக இன்றைக்கு 17ஆம் தேதியை விட 18ஆம் தேதி மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும். 18 விட 19 பரப்பில் அதிகரிக்கும். 20, 21 மேலும் பரப்பில் அதிகரிக்கும். 22 தென்மேற்கு பருவமழை போல் நல்ல ஒரு மழைப்பொழிவை வலுத்த மழைப்பொழிவாக கொடுக்கும். 23ஆம் தேதிக்கு மேல் கனமழை பொழிவாக மாறிவிடும். தென்மேற்கு பருவமழை 25, 26 வலுத்த பலத்த மழைப்பொழிவை வங்கக்கடல் நிகழ்வு அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து மகாராஷ்டிரா மற்றும் கோவா இடைப்பட்ட பகுதியை அடைந்து தென்மேற்கு பருவக்காற்றை முன்கூட்டியே தொடக்கி நல்ல மழைப்பொழிவை மாஹேக்கு வரக்கூடிய நாட்களிலே தொடக்க இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நாள் தாங்க குறைவு. நாளையிலிருந்து படிப்படியாக அதிகரிச்சிடும். எல்லா நாளும் மழை தான் தொடங்க போவது. தென்மேற்கு பருவமழை அப்புறம் ஜூன் ஜூலை கேரளா மற்றும் மாஹேக்கு வெளுத்து வாங்கும் மழைப்பொழிவு. சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு. மாஹேக்கு கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. எவ்வளவு மழை பெய்தாலும் கடலுக்குள் போய்விடும். ஆனால் வானிலை அறிக்கை வியாபாரத்திற்கு வணிக நிறுவனங்களுக்கு இந்த ஒரு வானிலை அறிக்கை மாஹேக்கு தேவைப்படும் என்பதனால் பதிவு செய்கிறோம். ஆனால் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு பரவலாக இருக்காது, ஒரு சில இடங்களில் இருக்கும். ஆனால் நாளை பரவலான மழைப்பொழிவாக மாறி திங்கட்கிழமையிலிருந்து கனமழை பொழிவாக மாறிவிடும் என்பதில் மாற்றமில்லை. அடுத்தது ஏனாம் பகுதிக்கு இன்றைக்கே நல்ல மழை காத்திருக்கு. ஏனாம் பகுதியோட மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா தினசரி அதிகாலை நேரத்தில் ஏனாம் பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்குது. நேற்றைக்கும் ஏனாம் பகுதிகளுக்கு அதிகாலை நேரத்தில் மழைப்பொழிவை கொடுத்தது. இன்றைக்கும் அதிகாலை நேரத்தில் ஏனாம் பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். இதேபோல் 18ஆம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவும் ஏனாம் பகுதிகளுக்கு கனமழை பொழிவை கொடுக்கும். அதிகாலை நேரத்தில் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் தான். திங்கட்கிழமை 19ஆம் தேதி இரவும் கனமழை பொழிவை கொடுக்கும். மிதமான மழை பொழிவாவது குறைந்தபட்சம் கொடுக்கும். வரக்கூடிய 19ஆம் தேதி இரவு 20ஆம் தேதி அதிகாலையில் மிக கனமழை பொழிவு ஏனாம் பகுதிகளுக்கு காத்திருக்கிறது. மிக கனமழை பொழிவு 19 இரவும் 20 அதிகாலையும் மிக கனமழை பொழிவு காத்திருக்கு. இப்படி 20 இரவு 21ஆம் தேதி அதிகாலையும் மிக கனமழை பொழிவு காத்திருக்கு. இப்போ 21ஆம் தேதி இரவு 22ம் மிக கனமழை பொழிவு காத்திருக்கு. இப்படி 20, 21, 22, 23 ஆகிய 4 நாட்கள் மிக கனமழை பொழிவு காத்திருக்கு. 23ஆம் தேதிக்கு பிறகு அந்த நிகழ்வு அரபிக்கடல் நோக்கி நகரும் என்பதனால மழைப்பொழிவோட தீவிரம் குறையும். ஆனால் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரித்து 18, 19, 20, 21 ஆகிய நாட்களின் இரவு அடுத்த நாள் அதிகாலையில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்தபடியாக காரைக்கால் மற்றும் புதுச்சேரி. காரைக்கால் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே புதுச்சேரியில் மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது. ஆந்திர எல்லையோரம் வழியாக வெப்ப நீராவி காற்று தமிழ்நாட்டில் நுழைந்துகிற காரணத்தினால ஏற்கனவே ஆந்திர எல்லையோரத்திலிருந்து வந்த மழைப்பொழிவு தற்பொழுது புதுச்சேரியில் இந்த மாலை 4 மணி நிலவரப்படி கனமழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த மழைப்பொழிவு அப்படியே படிப்படியாக கடலூர் மாவட்டம் வழியாக இது காரைக்கால் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை வந்து கொடுக்கும். சரியாக இன்றைக்கு முன்னிரவில் சரியாக ஒரு 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் காரைக்கால் பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இப்படி தினசரி மாலை வந்துவிட்டால் மழை வந்துவிடும், இரவு வந்தால் கனமழையாக மாறிவிடும் என்று திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வரைக்கும், அதாவது 20ஆம் தேதி வரைக்கும் காரைக்காலுக்கு கனமழை இருக்குது. தினசரி மாலை வந்தால் மழை, நள்ளிரவு அதிகாலையிலும் மழைப்பொழிவு தொடரும். செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இந்த மழைப்பொழிவு கனமழையாக இருக்குது. புதன்கிழமையும் இந்த மழைப்பொழிவு 21ஆம் தேதி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே மழைப்பொழிவானது தொடர்ந்து எல்லா நாளும் இருக்கிறது. மாலை வந்தால் மழை, இரவு வந்தால் கனமழை, அதிகாலை வரை தொடரும் மழை, விடிய விடிய மழைப்பொழிவு வரக்கூடிய 20ஆம் தேதி வரை இருக்குது. 21ஆம் தேதியும் வாய்ப்பு இருக்குது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.